அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரை சந்திப்போம், திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம். வணக்கம் உள்ளவரே, வணக்கம். தங்களுக்கு என்ன வேண்டும்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அறநெறியில் நின்றவன் எப்பொழுது கெட்டு போவான்? அறநெறியில் நின்றவன் எப்பொழுது கெட்டு போவான்? அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான். அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான். பொருள் வெக்கி பொல்லாத சூழக்கெடும். பொருள் வெக்கி பொல்லாத சூழக்கெடும். குடும்பத்திற்காகவே அறநெறியில் வாழ்கின்றவன். அப்படி வாழ்கின்ற சூழலில் பிறர் பொருளை அவன் கவர நினைத்தால், பிறர் பொருளை அபகரிக்க நினைத்தால் அவனுடைய வாழ்வியல் கெட்டொழியும் என்று குறிப்பிடுகிறார். எனவே பிறர் பொருளை கவர எண்ணுவதே, பிறர் பொருளை திருட எண்ணுவதே அவனுடைய வாழ்வு கெட்டுப்போகும் என்று குறிப்பிடுகிறார். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.